பூங்கொடி, நேற்று கோயிலுக்கு போனியா? அந்த கதையை சொல்லு. நம்ம குலதெய்வமே நீபத்திர சன்னமா தான். பொங்கல் வைக்கிறதுக்கு வான்னு சொன்னா வரவே இல்லை, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆமா. பொண்ணு நம்ம அக்கா பொண்ணு நானு 3 பேர் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணா பஸ்ஸே வரல. 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பஸ் வரல. அதுக்கப்புறம் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் இருந்து சங்கத்துலேருந்து ஒரு பஸ்ஸு, செங்கத்துலேருந்து நீப்புத்தரைக்கு ஒரு பஸ்ஸு மாறி போனா கோவில் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துன்னா அங்கேயே இறக்கி விட்டாங்க. ஒரே கூட்டம், போவே முடியல. அப்புறம் நீங்க அங்கிருந்து இறங்கி நடந்து போனீங்களா? அங்கிருந்து இறங்கி நடந்து வந்து அப்படியே கியூ அப்படியே முன்னாடி முன்னாடி கீழே வீழ்ந்தா யாரும் ஏந்திருக்க முடியாது. அவ்வளோ கூட்டம். அப்புறம் அப்படியே நடந்து வந்துட்டு உள்ள போய் பொங்கல் வைக்கலான்னு பார்த்தா அந்த சாமி வந்து ஆத்து நடுவுல தான் இருக்கு. கோயில் சாமியா? ஆமா, நீப்பத்திர சன்னமா வந்து ஆத்து நடுவுல ஃபுல்லா தண்ணி, பயங்கரமா தண்ணி. அப்புறம் எப்படி போவீங்க நீங்க? அப்புறம் அங்க உள்ள போகவே முடியல. அப்புறம் அந்த மேட்லயே வந்து மேல ஒரு கோவில் இருக்கு. என்ன கோவில்? அது முருகர் கோவில். அந்த கோவில்ல இருந்து மேலே பொங்கல் வச்சிட்டோம். ஒரு 1/4 மணி நேரத்திலே பொங்கல்லாம் வச்சுட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டு பூஜையில தட்டுல ரெடி பண்ணிட்டோம். சரி, இங்க இருந்து எடுத்துட்டு போனீங்களா பொங்கல் வைத்து? என்னென்ன எடுத்துட்டு போனீங்க? அதான் தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மாவளுக்கு மாவு, அரிசி, பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு எல்லாமே எடுத்துன்னு போயிட்டோம். தண்ணி எல்லாமே எடுத்துன்னு போயிட்டோம். சரி, அங்க போய் எப்படி அடுப்பு செட் பண்ணீங்க? அங்கேயே இருக்குது அடுப்பு, நம்ம கல்லுலாம் வச்சு உடனே செஞ்சுட்டோம். டக்குன்னு நாங்க ஒரு 1/4 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிட்டோம். அதை செஞ்சுட்டு சரி படைக்கலான்னு சிலர்லாம் வந்து அங்கேயே வச்சு பாறைலாம் இருக்கு, அங்கே வந்து எதிர்கொண்டு வச்சு பூஜை பண்ணாங்க. சரி, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம எப்படி சாமி மூலஸ்தானம் வரைக்கும் போகாம எப்படி இருக்கிறது? நம்ம உள்ள போயிட்டு தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் வரோம், நம்ம உள்ள போய் தான் போயிட்டு பூஜை பண்ணிட்டு நம்ம போகணும். ஆனா மழை பெஞ்சதுனால தண்ணி அந்த ஆத்துல ஓடுறதுனால அது சாமி வந்து தண்ணி நடுவுல தானே இருக்கு. ஆமா, தண்ணிக்கு நடுவுல தான் இருக்கு. அந்த கோவில் உள்ளே தண்ணி தான். தண்ணி கோவில். நீங்க அப்புறம் எப்படி போயிருக்க முடியும்? எப்படி பாத்தீங்க? அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். சரி, என்னடாச்சு இவ்வளவு தூரம் வந்து நம்ம உள்ள போகாம எதிர்கொண்டு நம்ம ஏன் பூஜை பண்ணணும்? நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போயிட்டு பூஜை பண்ணிட்டே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, சிலர் எல்லாம் வந்து அந்த வழியே கை பிடிச்சிக்கினேன். எந்த வழியா? 2 பக்கம் நடுவுல தண்ணி இருக்கும், நடுவுல வழி இருக்காது. நடுவுல கொஞ்சம் லைட்டா அப்படியே தெரிஞ்சது. அந்த தரை தெரிஞ்சிச்சா? தரை தெரிஞ்சது. அந்த தரையில தண்ணி வரலையா? தண்ணி இருந்தது. இருந்தாலும் வந்து சில எல்லாம் கை பிடிச்சு அப்படியே போனாங்க. எனக்கே ஃபுல்லா இடுப்பளவு தண்ணி தான் எனக்கு. அப்புறம் கை பிடிச்சு சில எல்லாம் போனாங்க. நாங்களும் அப்படியே போயிட்டு இதுவோ போயிட்டு மூலஸ்தானம் வரைக்கும். எப்படி நீங்களும் அந்த தண்ணியில நடந்து போயிட்டீங்களா? நடந்து போனோம் நாங்க. பயம் இல்லாத அம்மா பாப்பா பயமா வேணாமா இல்லம்மா. அவ்வளவு தண்ணியில யாருன்னா 2 பக்கமும் தண்ணி நடுவுல தான் வழி இருக்கு, அந்த வழியிலயும் லைட்டா தண்ணி வந்துச்சுன்ற. அப்புறம் அந்த தண்ணியிலே நனைஞ்சுன்னு போறீங்களா? தண்ணி அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் கடவுள் ஒரு சக்தி தான். நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சரி நம்ம போய் பார்த்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்ல வேணும்னா தண்ணியை வந்து தண்ணியிலே போயிட்டு கடந்து 2 பேர் 3 பேர் போயிட்டு கை பிடிச்சின்னு மெதுவா நடந்து உள்ள போயிட்டு கோவில் உள்ள பார்த்தா ஃபுல்லா தண்ணி. உள்ள பூஜை பண்ணவே சுத்தி ஃபுல்லா தண்ணி. தண்ணி எல்லாம் உள்ள வருது. அம்மா போலாம் சொன்ன பாப்பா, இல்லம்மா இருக்கட்டும் பாத்துன்னு போலான்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு பூஜை பண்ணிட்டு மறுபடியும் வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. உள்ள 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சா? 1.5 மணி நேரம், 2 கூட்டம் உள்ள இருந்தாங்களா? இல்ல அவ்வளவு கூட்டம், ஒரே கூட்டம். தண்ணியிலே நந்து வந்துட்டாங்க எல்லாம். இடுப்பு அளவு தண்ணி போகுது. தண்ணியிலே வந்துட்டாங்க. ஒரே கூட்டம். குறைஞ்சது 2 மணி நேரம் ஆயிடுச்சு கோயில் உள்ளே. அப்புறம் பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்து அதே மாதிரி மெதுவா பார்த்து தண்ணி வந்துட்டு மேல வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அந்த முருகர் கோவில் மேட்ல வந்து அவங்க உட்காந்து சாப்பிட்டு அப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தோம். இப்ப நீங்க வந்து இப்ப இந்த கோயில் வந்து நீங்க குலதெய்வம் ஒண்ணு தான் வைக்கலாமா இல்ல எல்லாருமே பண்ணலாமா? பொங்கல் வைக்கலாமா? எல்லாருமே வைக்கலாம் சாமி. இதுல போய் குலதெய்வன்றதுல எல்லாருமே அது நினைச்ச காரியங்கள் அது ஒழுங்கா அவங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா எல்லாரும் எவ்வளோ ஜனம் எல்லா ஊர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அந்த சக்தி அவ்வளவு சக்தி வாய்ந்தது வந்து தீபத்திர சன்னமா. ஆனா வந்து இது வந்து ஆத்து உள்ளதா இருக்கு. ஆமா, ஆத்து சாமி உள்ள கடல் மாதிரி தெரியும். சாமி வந்து உள்ளதா இருக்கும். ஆத்து உள்ளதா நடுவுல இருக்கும். ஆமா, ஆத்து நடுவுல தான் அந்த சாமியே இருக்குமே. எப்பயுமே வருஷம் எப்பயுமே அப்படிதான் இருக்குமே அந்த சாமி.
ஏன்னா ஆடி மாசம் ஃபுல்லா எப்பயுமே ம். அந்த அங்க சரி, இருக்கிற இப்ப தண்ணி போச்சுன்ற இடுப்பளவு ஏன் சாமி மறைச்சு இல்லையா? சாமி தான் அந்த அளவுக்கு சாமி ஃபுல்லா அந்த புத்து ஃபுல்லா தண்ணி தான். ம். தண்ணி இருந்துதான். ம். சுத்தி காமன் சுத்துல ஃபுல்லா தண்ணி. ம். அந்த புத்து நடுவுல தான் கொஞ்சமா தண்ணி இல்ல. ம். அந்த சுவர் மாதிரி கட்டுறதுனால அங்க கொஞ்சம் தண்ணி இல்ல. ம். மத்த இடம் ஃபுல்லா தண்ணி தான். பயங்கரமா தண்ணி ஊத்து மாதிரி வருது உள்ள தண்ணி. ம். அந்த அளவுக்கு தண்ணி. சரி, இப்ப போயிட்டு வந்துட்டீங்களா ம். வீட்டுக்கு? போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ம். விளக்குலாம் ஏத்திட்டு ம். சாமியெல்லாம் கும்பிட்டோம். ம். நைட்டு வரதுக்கு 8 மணி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு வரதுக்கு. எத்தனை மணிக்கு போனீங்க காலைல? காலையில வந்து ஒரு 11 மணிக்கு போனோம் நாங்க. 11 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வந்தீங்க. ம். ம். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு ம். சா என்ன ஆகுனீங்க? சாப்பிட்டீங்களா படிச்சு முடிச்சது? அங்கதான் பொங்கல் செஞ்சேன் இல்லையா? அதனால இங்க சிம்பிளா பொரிக்கல்ல வண்டி வச்சு படிச்சிட்டீங்களா? பொரிகள் ஆமா. ம். ம். சரி, படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சிட்டோம். எப்பவுமே குலதெய்வத்துல வந்து வருஷத்துல ஒரு நாள் பொங்கல் வச்சாவே நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் இது வருஷத்துக்கு ஒரு நாள் வைக்கிதா? வருஷத்துக்கு ஒரு நாள் தான். எப்பயுமே ஆடி மாசம், ம். தை மாசம் வருஷத்துக்கு 2 பொங்கல் வைக்கலாம்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்து ஆடி மாசம் கண்டிப்பா அது வந்து பொங்கல் வச்சே ஆகணும் குலதெய்வத்துக்கு. ம். அவ எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ம். குலதெய்வத்தை கண்டிப்பா வந்து வணங்கியே ஆகணும். ம். வணங்கினாதான் ரொம்ப நல்லது, நம்ம குடும்பத்துக்கே நல்லது. ம். ம். இப்ப அன்னைக்கு மனசு நிம்மதியாயிடுச்சா மனசு உனக்கு? நிம்மதியாயிடுச்சு. நம்ம உடம்பு எதனா பிரச்சனை இருந்தா கூட ம். அதெல்லாம் சரியாகும். ம். அவ்வளோதான். இதான் குலதெய்வம் போயிட்டு வந்த கதையா? ம். ம். அன்னைக்கு நிம்மதியாக தூங்குனியா? அதெல்லாம்